மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் தலைவர் ராமமூர்த்தி இணைந்திருக்கிறார். பேசலாம். ராம்தாஸ் ₹2 ராம்தாஸ் கட்சியை பொறுத்த வரையில ராமதாஸ் வச்சது தான் சட்டம், ராமதாஸ் சொல்வது தான் வேத வாக்கு, ராமதாஸ் சொல்வது தான் எல்லாமே. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ராமதாஸ். இவருக்கு அன்புமணியை பொறுத்தவரையில் என்னாச்சு, மனைவி சொல்லே மந்திரம். மோடி மஸ்தான் ராம்தாஸ் எல்லாரும் தெரியும். இவன் பெரிய மோடி, இந்த மோடியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ராமதாஸ் அனுபவத்தினால அப்படியே அனாவசியமா ஹேண்டில் பண்ற மாதிரி. யாரா? அன்புமணி. ஜி.கே. மணின்னா ஒரு நீதி, அன்புமணிக்குன்னா ஒரு நியதியா? தாய்மையை பற்றியும் மற்றவங்களை பற்றியும் உனக்கு என்னடா யோகி தெரியும்? மகன் வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான் ராம்தாஸ். நீ வந்திருக்கிறியா, நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நீ அவன் பையன் இல்லைன்னு சொல்லிட்டு நீ வா. கட்சி என்கிட்ட இருக்கணும். நான் சாகும்போது நான் தலைவராக சாகணும்னு முடிவு பண்ணேன். ஸோ அதனால் நீ என்ன சொன்னாலும், யார் இறங்கி வந்தாலும், ஜி.கே. மணி தூக்கில் தொங்கினாலும், இல்லை ஊரை விட்டு ஓடினாலும், நாடு மேலோகத்துக்கு போனாலும் ஒன்றும் நடக்காது. அன்புமணிலாம் உள்ளங்க அந்தந்த பத்திரகாளி இருக்கிறவரெல்லாம் அன்புமணி உருப்பிட மாட்டா மாதிரி. வேளாம்பழம் பழுத்து வவ்வாலுக்கு என்ன ஆக போகுது? அன்புமணி ராமதாஸும் கொழுத்து இந்த சமுதாயத்துக்கு என்ன ஆக போகுது? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். பாமக நம்ம எத்தனையோ பேட்டி பேசியிருக்கோம். ஆனா இந்த மாதிரி தந்தை மகன் மோதல் இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இவர் தனியா கூட்டம் நடத்துறாரு, அவர் தனியா கூட்டம் நடத்துறாரு. ராமதாஸ் அவர்கள் 1000 குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு. நீங்க நிறைய பேட்டிகளை பேசியிருந்தீங்க. மகன் தாயை தாக்குனாரு அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு. அன்புமணி அவர்கள் தனியா ஒரு கூட்டம் நடத்துறாரு, ஆபீஸ் அட்ரஸை மாத்திட்டாரு. இனிமே நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப யார்கிட்ட தான் இருக்கு கட்சி? கட்சி டாக்டர் ராமதாஸ் கிட்ட தான் இருக்குது. அவர் தான் நிறுவனர், அவர் தான் தலைவர். உனக்கு செயல் தலைவர் ஆக்கிட்டாரு. செல்லாதுன்றாரு. இவரு சொல்லுவாரு, இவருக்கு என்ன தெரியும்? அடி மூட்டால் அன்புமணிக்கு. அவர் கட்சி ஆரம்பிச்சு நடத்துற நிறுவன தலைவர் அவருக்கு தெரியாதா? அவர் தான் எந்த அறிக்கை வந்தாலும், இப்ப ஜி.கே. மணி இருந்தார்ல, கோகா மணி இருக்கும்போது என்ன நடந்தது? நிறுவனுடைய ஒப்புதலோடு பொதுக்குழுவை கூட்டுறேன், நிறுவனோட ஒப்புதலோடு தான் கட்சியை மாற்றி அமைக்கிறேன்னு தான் சொல்லி நிர்வாகிகள் நியமனம் பண்றேன், நீக்கிறேன், இல்லை வேறு எது இருந்தாலும் அவருடைய பேர்ல தானே, அவருடைய அனுமதி பெற்று தான் பண்ணணும். அதுதான் நடைமுறை, அதுதான் சட்டம். எழுதப்படாத இல்லை, எழுதப்பட்ட விதி அதுதான். இப்ப ராம்தாஸ் என்ன சொல்றாரு? அன்புமணியை செயல் தலைவர் ஆக்கிட்டேன்ட்டாரு. அதோட முடிஞ்சு போச்சு. நான் மே மாசம் 28ஆம் தேதி 2022 பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்டன்றாரு. பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட கரெக்ட். அப்புறம் தான் ஒண்ணுதான் நீக்கிட்டாரு. அவரு நீக்கின பிறகு அவரு அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாரு. பொதுக்குழு தான் என்ன நீக்கிறதும் சேர்க்கறதும் பொதுக்குழு தான் செய்யணும், அவருக்கு அதிகாரம் இல்ல அப்படின்றாரு. அவர் தான் நிறுவனரு, அவர் தான் தலைவர்னு எடுத்துக்கிட்டாரு. எடுத்துக்கிட்ட பிறகு தலைவர் யாரு? பொதுக்குழுவை கூட்டி தானே தலைவரை மாத்தி இருக்கணும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எந்த ஊர்ல இவங்க எப்ப வேணாலும் மாத்துவாங்களா? நேத்துக்கு கூட திலகபாமா பொருளாளர் அவர்களை நீக்கிறாரு ராமதாஸ் அவர்கள். உடனே இவர் தான் செயல்படுவார், திலகபாமா தான் பொருளாளராக செயல்படுவாருன்னு சொல்றாரு. அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் நீக்கிறாரு, இவரு செல்லுன்றாரு. அன்புமணிக்கு அடியும் தெரியல, நுனியும் தெரியலன்னு அர்த்தம். இதுனா சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க? பைலா அதுதான். பாமகவுல பைலா என்ன இவனை படிச்சு பார்த்தானா? இல்லை இதை தெரியுமா? தந்தி அவ தெளிவா இருக்குத. யார் சொல்லியிருக்காங்க? நாங்க தாங்க கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்தோம். அதுல என்ன பண்ணாங்க? முதல்ல பொதுச் செயலாளர் என்றவர் யாரு? ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவரை வைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நாங்கள் ஓட்டேரி சுடுகாட்டில் இருந்தார் இவர். யாரு? நம்ம தலித் ஏழுமலை. அவர் வீட்டில் போய் சந்திச்சு நாங்கள் கேட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னா அவர் ஒத்துக்கணும் வந்தார். அதுக்கப்புறம் சட்டத்தை பிரகாரம் யார்? திமுகவில் ஒரு மைனாரிட்டி, அப்போ சாதிக் பாட்ஷா இருந்தார். அந்த மாதிரி மைனாரிட்டி தான் வைக்கணும் சட்டத்தில் இருக்குது. மைனாரிட்டி எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க? இஸ்லாமியர்களோ கிறிஸ்டியானிட்டி சமுதாயத்தை அந்த மதத்தை சார்ந்தவங்க தான் வைக்கணும். இப்போ இஸ்லாமியர் தான். அதனால தான் அங்கே ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தா அனிபா, அவங்க நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம். அவர் கண்டுபிடிச்சி அவர்கிட்ட பேசணும்னா அவரும் வந்தார். அப்போ தான் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இதுதான் நடைமுறை. நடைமுறை நடுவில் விதிமீறல் எப்போ நடந்தது? இவங்க திலகபாமாவுக்கு கொடுத்தது தவறு.
அதை தான் இப்போ ராமதாஸ் சரி செஞ்சிட்டாரு. இப்போ வந்து என்ன பண்ணாரு, பாதி அவரை கூப்பிட்டு, நீ ஏற்கனவே இருந்தப்பா திருப்பூர்கார் அவரு. அவர உடனே கூப்பிட்டு, நீ தான் இது மன்சூர் வந்து திரும்ப ம். வந்து வந்துட்டாரு. ஸோ அப்போ அவர் வந்து கரெக்ட் பண்றாருல்ல. சட்டத்துக்கு ஏத்த மாரி ராமதாஸ் சரி பண்றாரு. அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க நெனச்சுட்டீங்க, இன்னைக்கு வந்து 4 போட்டாங்க, ஒண்ணும் இல்ல, அது இல்ல. பாருங்க, ஏற்கனவே என்னைக்கு வந்து நான் பனையூருக்கு போறேன்னு சொல்லும்போதே ராமதாஸ் உஷாராயிட்டார். உஷார்ல அவரு படிப்படியா அங்க நடந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் என்ன பண்ண 27 மாவட்ட செயலாளர்கள கூட்டு பேசி காசு வாங்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. இப்ப எல்லா மாவட்ட செயலாளரும் அவர் போடுவாரு. எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. நான் சொல்றேன். இது உண்மை. ம். அவர் ரெடி பண்ணிட்டாரு. பாமக பைலா என்னதான் சார் சொல்லுது? இந்த பாமக வழியில என்ன சொல்லுது? நிறுவனர் ம். அவருக்கு பதவி. அது என்னன்னா, தலைவர் பதவி அவர்கிட்ட 2த்தையும் சேர்த்து வச்சுன்னு இருக்கிறாரு. ம். அப்ப தலைவருக்கு தானே எங்கேருந்து வரும்? தலைவருக்கு பவர்ஸ் எங்கேருந்து வருது? அவர்கிட்டேருந்து டிரைவ் பண்ணணும். அவர்கிட்டேருந்து பெற்று தான் அவர் வந்து அதிகாரத்த வந்து செலுத்த முடியும். ம். அதுதான் அவர் வந்து அவர் 2த்தையும் வச்சிருக்கிறதுனால, அவர் தான் கூட்ட முடியும். ம். பொதுக்குழுவ. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்றைக்கு பேசின வீடியோ நீங்களும் பார்த்திருப்பீங்க. அவருக்கு எந்த அதிகாரமும் இல்ல. நான் தான் தலைவர். என்ன பொதுக்குழுவால நீங்க சொன்ன மாரியே தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. எனக்கும் எந்த அதிகாரம் இல்ல. யாருக்குமே எந்த அதிகாரமும் இல்ல. பொதுக்குழுவுக்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு அவர் அதான் பைலா அப்படின்னு அவர் சொல்றாரே. அவரு சொல்லுவாரு. அவருக்கு தெரிஞ்ச யாரு நீங்க வந்து உங்கள யார நீக்கினாலும் நீங்க கவலைப்படாதீங்க. 10 நிமிஷத்துல நான் அறிக்கை விடுறேன் அப்படின்றாரு. இல்ல. அவர் தான் சொன்னாரு. அங்க வந்து ம். திலகமாமாவ நீக்கினோனே 10 நிமிஷத்துல திலகமாமாவ தான் பொருளாளரு. ஆமா. ஆனா வந்து நீங்க சட்டதிட்டத்துக்கு பிரகாரம் அது நிக்காதே. ஓ. நீங்க பாருங்க. அது வந்து என்னாச்சு, மைனாரிட்டி இருக்கவங்களுக்கு குடுக்கணும்னு இருக்குது. இவ்வளவு நாள் ம். தப்பு. அது தப்பு சரி பண்றாரு. ம். அப்ப யாருக்கு தெரியும்? இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சு உங்களுக்கு தானே தெரியணும். கரெக்ட்டுங்களா? ஏன் இந்த நேரத்துல திடீர்னு புதிய உறுப்பினர் அட்டை குடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்ல. இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஏதாவது வந்து வந்தா புதுசா ஏதாவது செய்யணும்ல. ம். ரூ. 5 அன்புமணி ஆயிட்டாரு. ராமதாஸ் ரூ. 2 ராமதாஸ். ஸோ உறுப்பினர் அட்டைக்கு ஏதோ ஒண்ணு காசு வாங்கிட்டு குடுக்குறாரு. அதெல்லாம் தப்பு இல்ல. அவர் கட்சிய நடத்தணும் போறோம்ன்னு சொல்லிட்டு, ம். மற்ற மக்கள வந்து மயக்குகின்ற வேலைய நாங்க பார்க்குறோம். பாரு இப்ப வேகமா செய்றேன். நீ ம். எந்த வேலையும் செய்யலன்னு தானங்க செயல்படாததுக்கு தானே உனக்கு செயல் தலைவர்ன்னு குடுத்தாரு. நீங்க வந்து பண்ணலையே, அட்டெண்டன்ஸ் இந்தியாவிலேயே ஒண்ணும் இல்ல. நீ ம். வந்து எந்த இதுலயும் வந்து சரியா நடந்துக்கலன்றது தானே ராமதாஸனுடைய வருத்தம். இந்த கட்சி என் கண் எதிர்க்க அழிஞ்சுகிட்டு இருக்குது. இப்ப நானாவது காப்பாத்தி கரை சேர்த்தறேன்னு சொல்லிட்டு அவர் பண்றாரு. ம். இப்ப ராமதாஸ் வந்து செய்யல, யாருக்கும் பண்ணல. அதெல்லாம் உண்மைதான். ஒரு பக்கம் இந்த கட்சிய பொறுத்தவரையில ராமதாஸ் வச்சது தான் சட்டம். ராமதாஸ் சொல்வது தான் வேத வாக்கு. ராமதாஸ் சொல்வது தான் எல்லாமே. இப்ப தீரன் கூட பேட்டி அவர் சொல்றாருல்ல, 19 பேர் இருக்கிறாங்க. ம். ராமதாஸ் சொல்றாரு. அவங்க வந்து உயர்மட்ட குழு, நிர்வாக குழு உறுப்பினர், ஆலோசனை குழு உறுப்பினர்கள். அவங்க தான் மூத்த தலைவர்கள். அவங்க பேச்சு நீ என்னைக்காவது கேட்டிருக்கியா? இல்ல. உனக்கு மேடை நாகரிகம் தெரியுதா? தெரியல. சபை நாகரிகம் தெரியுதா? தெரியல. சரி, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா பிரஸ்ல வச்சா நீ எதிர்கொள்ள தெரியுதா? சாணிய கையால வாங்கின்னு ஓடுற. ஒரு பதில் சொல்ல தெரியல. எழுத்தாற்றல்ல, பேச்சாற்றல்ல எதுவும் எதிர்கொள்ளக்கூடிய எந்த தகுதியும் உனக்கு இல்ல. ஆனா வந்து நான் வந்து அவர் என்ன சொல்றாரு? கரெக்ட்டா தெளிவா சொல்லிட்டாரு. சாணிய புடிச்சு வச்சேன். அது புள்ளையாராச்சு. அதனால குரங்கா மாறின பிறகு அந்த சாணிய வழிச்சு எறிஞ்சேன். சாணி முடிஞ்சு போச்சு. நீ இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு தானே அவரு பண்றாரு. நீ எதுவும் சரியில்ல. செயல்படல. அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்னன்னா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ம். ராமதாஸ். இவரு அன்புமணிய பொறுத்தவரையில என்னாச்சு? மனைவி சொல்லே மந்திரம். அதுதான் நடந்துனுக்குது. மனைவி என்ன சொன்னாலும் அத கேட்கிறாரு. ஏன்னா, அவங்க கனவு நம்ம மேல வரணும், போணும், ஆட்சி அதிகாரத்த புடிக்கணும், எப்படியாவது வந்துடணும், நம்ம ஆளுமையில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்றாங்க. ஏன்னா, இங்க சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னையில இருக்கும்போது இங்க இருக்கிற ஆட்கள்லாம், நிர்வாகிகள்லாம் இது பண்ணணும். இவருக்கு வயசு இருக்குது. அதனால கட்சி நல்லா நடத்துவாருன்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு இமேஜ வந்து மக்கள் மத்தியில, அதாவது வந்து இந்த மாரி இருக்கிறவங்ககிட்ட பரப்புறதுக்கான வேலைய அவர் பார்க்குறாரு. ம். ஆனா சட்ட ரீதியாக அவரு கோர்ட்டுக்கு போனாலும், எலக்ஷன் கமிஷனுக்கு போனாலும், ராமதாஸ் தான் அதுல வந்து முன்னெடுக்க இல்ல இப்ப இதுல அ இதற்கு முன்பாக அ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எம்பியாக இருந்தபோது, மினிஸ்டராக இருந்தபோது புகழ்ந்து தள்ளியிருக்கிறார் இதே ராமதாஸ் அவர்கள். இன்னைக்கு பிரச்சனை எங்க வருது? ஏன் இவங்களுக்குள்ள வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போகுது? தந்தை சொல்ல ஏன் இவர் கேட்க மாட்டேங்கிறாரு? எந்த விஷயத்துக்காக கேட்காம இப்படி முரண் வந்து அது இவ்ளோ வருஷமா நீண்டு கொண்டு போகிறது? இல்லங்க. அவரு சொல்றாரு 35 வயசாச்சு. ஆமா. 35 வயசானோனே நான் 36வது தப்பு வயசுல தான் பண்ணிட்டேன். வந்து பண்ணி அவர வந்து மத்திய மந்திரியா அது கூட வந்து சுகாதாரத்துறை வேற ஒரு ஆளுக்கு குடுத்தாங்க. ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு. அவர்கிட்ட பேசி ஒரு நாள்லாம் முழிச்சிருந்து கஷ்டப்பட்டு நான் அவனுக்கு வாங்கி குடுத்தேன். முதல்ல நான் தப்பு செஞ்சுட்டேன். இப்ப சொல்றாரு
சொல்றாரு. எவ்வளோ நாள் பொறுத்து தப்பு சொல்றாரு. வன்னியர்களுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி நான் மீறி தப்பு வந்து பண்ணிட்டேன். சத்தியம் தான் மீறி நான் தப்பு பண்ணேன்ட்டாரு. சரி, அதுக்கு அடுத்தது என்ன பண்றாரு? சரி, அவர் சொல்லிக்கிட்டே வராருங்க ஒண்ணு ஒண்ணா. நான் எப்போ பொதுக்குழு கூட்டும்போதே 8 மாவட்ட செயலாளர் யாரும் போகக்கூடாதுன்னு வந்து ஆமா. நீக்கும்போதே என்னாச்சு? 100 நான் பேருக்கு நேரடியா செத்துட்டேன். கால் என்ன பண்ணி பேசணும். செத்துட்டேன்றாரு. ஆமா. என்ன நெஞ்சில குத்திட்டாங்கன்றாரு. நான் கடமை கண்ணியத்தோடு கட்சிய நான் கட்டுக்கோப்பா கொண்டு வந்தேன். கண்ணாடி ஒரு மாளிகைய நொடியில உடைச்சிட்டாரு. உடைச்சு எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன், துவம்சம் பண்ணிட்டேன். இந்த மாரி அவர் சொல்றாருன்னா, அந்த எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது. அன்புமணியால இவரே இவ்வளவு அளவுக்கு பாதித்திருந்தா, ம். மற்ற நிர்வாகிகள்லாம் எவ்வளவு பேர் பாதிச்சாங்க. இந்த பாதிக்கப்பட்ட நிர்வாகிகள் தான் இப்போ வந்து ராமதாஸ் கூட்டு எல்லாருக்கும் பதவி குடுக்குறாரு. ம். எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. 27 மாவட்டங்கள் முடிஞ்சுது. நீங்க 27 மாவட்டம்னா 2 எம்எல்ஏக்கு ஒரு மாவட்டம்ன்றது இல்ல. ம். 27 ஃபுல் மாவட்டம் ரெவென்யூ மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு ரெடி பண்ணிட்டாரு. ம். இப்ப எல்லாரையும் போடுவாரு. இவர்கிட்ட அதே கூட்டம் வரும்ல. அங்கேயும் அதே கூட்டம். ஏங்க, நீ யார் எப்படி போனாலும் யார் வந்து நிறுவனருடைய ஒப்புதல் பெற்ற அவங்க தான் யாரு நிக்க முடியும்? எலெக்ஷன்ல இவர் தான் பரிந்துரை பண்ண முடியும். சரி, ம். இவங்கெல்லாம் வேட்பாளர்கள். ம். இவருக்கெல்லாம் அந்த சீட்டு குடுங்க. ரிட்டர்னிங் ஆபீசர் இதுதான். பேரம் யாரு பேச முடியும்? எந்த கட்சியோடும்? அவர் தலைவர் தான் பேச முடியும். நீங்க என்ன பண்றீங்க? நான் இவருக்காக சொல்றாரு. ம். என்ன பொதுக்குழு நீ எல்லாத குழு தான் தேர்ந்தெடுத்தது. அதுக்கு என்ன பண்றது? இல்ல இதுல இடையில வந்து குற்றச்சாட்டுகள மருமக மேலயும் வைக்கிறாரு. திடீர்னு ஒரு புதன் வந்தாங்க. அடுத்த புதன் நாள் நல்லா இருக்கு, நேரம் நல்லா இருக்கு. தலைவர் பதவிய மாத்தணும். தலைவரா அன்புமணி அவர்களுக்கு இது பண்ணோம்னாங்க. ஆ 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆறா தழுவி கண்ணீர் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்றாரு. அதேபோல மோடி அவர்கள சந்திக்க போனேன். திரும்ப வரும்போது இனிமே கட்சி பொறுப்ப நான் பார்த்துக்கிறேன். நீ வீட்லயே இருன்னு சொன்னாங்க. கண்ணீர் விட்டுட்டு நான் போயிட்டேன். என்ன வந்து அடைக்கி வீட்டுக்குள்ளே கதவ மூடிட்டு இரு. வெளியில வராத, யாரையும் சந்திக்காதேன்றாங்க. யார்ட்டயாவது சொல்லியிருக்கேனா இதுவரைக்கும் அப்படின்றாரு. இல்ல, அது கரெக்ட்டு. ஆ. கனவுல சந்திக்காம இல்ல அவர கூட பூட்டு போடல. ஒரு ரூம்ல போட்டு வச்சிருந்தாங்க 3 நாளைக்கு. அவருக்கு வரும்போது யாரு? யாரா அது ராமதாஸ் தான். ஓ! இப்ப என்ன சொல்றாரு? கடைசியா வந்தது முதல்ல வந்து எல்லாத்தையும் ஒரு ஒரு அணியா கூட்டார். மகளிர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி எல்லாரையும் கூட்டு ஒவ்வொரு கூட்டம் ம். போட்டாரு. அதுக்கப்புறம் இதுல வந்து திண்டிவனத்துல வந்து மண்டபத்துல எடுத்து கூட்டம் போட்டாரு. அது ம். வந்து 2 பேர் இது. ஒண்ணு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எஸ்ஐஎஸ், ம். சோசியல் இம்ப்ரூவ்மென்ட் சொசைட்டி, ம். சமூக முன்னேற்ற சங்கம். அந்த சமூக முன்னேற்ற சங்கத்துல வந்து 6 ரவுடிகளை அனுப்புன அன்புமணி என்ன அடிக்கிறதுக்குன்னு சொல்றாரு. சொன்னாரா இல்லையா? அந்த இதுல பேசினாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவரு கூட்டம் நடந்தது. என்ன வந்து ட்ரேட் யூனியன் அந்த இது எல்லாம் இருக்குது ம். இல்லைங்களா? அது அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே கடைசியா வியாழக்கிழமைன்னா புதன்கிழமை எந்த கூட்டத்தை கூட்டுறாரு? ஐடி விங், பசுமை தாயகம். இது ம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது சௌமியாவுக்கு அன்புமணிக்கு வேண்டிய ஆட்கள். ம். ம். இவங்கெல்லாம் அங்க இருக்கிறவங்கலாம் அவங்க தான் இந்த இந்த செய்திகள்லாம் பரப்புறது, போறது, ம். வர்றது. ம். யார் எடுத்தாலும் மானாவாரியா திட்டுறது, போறது. ம். அது மாரி தானே வளர்த்து வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வந்து ராமதாஸ் வந்து மிக தெளிவா வந்து என்ன சொல்லிட்டாரு? "அன்புமணி முதலமைச்சர் ஆக்குறதுக்கான வேலைகளை பாருங்க" ம். அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்ன உடனே இவங்கெல்லாம் குஷி ஆயிட்டு, "சார் எல்லாம் சொல்லிப்புட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்தாங்க. மறுநாள் என்ன ஆச்சு? எல்லாம் தான் இது இவ்வளோ வேலைன்னு சொன்னாரு. இது எப்படின்னு கேட்டா, ராமதாஸ் வந்து வித்த கத்தவன். ம். இவன படுத்துக்கினே 40 எம்பி, எம்எல்ஏ ம். ஜெயிக்கக்கூடிய அளவுக்குலாம் ஏதாவது பேசிக்கின்னு உருட்டிக்கிட்டு இருப்பான் மாரி. இந்த பாம்பு வந்துங்க, வலது கைய காமிக்கும்போது என்ன பண்ணும் பாம்பு? வலது கை கிட்ட வரும். இங்க தான் இருக்குது. ம். அதனுடைய பார்வை, அட்டென்ஷன் எல்லாம் இப்படி பண்ணும்போது, டப்புன்னு இடது கையால பாம்ப தூக்கிடுவாங்க. கரெக்ட்டுங்களா? ம். இவன் மோடி மஸ்தான் ராமதாஸ். எல்லாரும் தெரியும். இவன் பெரிய மோடி. இந்த மோடியெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ ராமதாஸ் வந்து அனுபவத்தினால அப்படியே அனாவசியமா ஹேண்டில் பண்ருவான் மாரி. யார? அன்புமணிய. புரியுதுங்களா? இவங்க வந்து அப்படியே ம். அழிச்சாட்டியம் பண்றதும், சத்தம் போடுறதும் தான் இங்க இருக்குமே தவிர ம். முணுமுணுப்பும். அவருடைய அனுபவம் இருக்குது. எவ்வளோ பேர ஏமாத்தி தாலி அறுத்துருக்கான். ம். எத்தன பேர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான். 25 பேர் என்ன செத்துட்டு இன்னைக்கும் வந்து அவங்கள பார்க்காமலே எப்படி ஏமாத்திட்டு இருக்கான். உன்னை ஏமாத்துறதுலாம் ரொம்ப சாதாரணம். அவங்ககிட்ட எல்லாத்தையும் இருக்குது. கிளபரா அத வச்சுட்டு இருக்கா மாரி. நீ என்ன பண்ணுவ? பொதுக்குழு இது மாரி தானே அடிச்சுக்கிறீங்க. இதுவரையிலும் யாருக்காவது ஏதாவது செஞ்சிருக்க ஜி.கே. மணி அவர்களுக்கு இதுல என்ன சார் ரோல்? அவர் மேல ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சிருக்காங்களே! அவரு தான் வந்து தந்தை மகன பிரிக்கிறது அவரு தான். அப்படின்னு சொல்லி திலகபாமா பொருளாளர் ஆமா. அவரு அவங்க. தானே 25 அவரு கூட இருக்கிற அவரு வந்தாரு. எப்போ வந்தாரு? இந்த தீரனுக்கு இருந்தாருல்ல. தீரன வந்து அடிச்சு துரத்துன உடனே அவரு தமிழ் பாமகன்னு போனாரு. ம். அப்படியே போயே சேர்ந்துட்டாரு. அவரு போவாத கட்சி இல்ல, வராத கட்சி இல்ல. ம். சரி, அவரு வந்து என்ன பண்ண உடனே இவரு வந்து எப்போ வந்து ம். எதுக்கு சட்டமன்ற தலைவர், அப்புறம் வந்து கட்சிக்கு தலைவர் ஆயிட்டாரு. ம். கட்சிக்கு தலைவரா இருந்தாலும் ஒண்ணும் நெருடல் இல்ல. அன்புமணி வர வரலும் அவரு தானே இருந்தாரு. ம். அன்புமணிக்கு என்ன சொல்றாரு? இவரு என்ன சொல்றாரு? இப்ப அவன் கேட்கிறான். நீங்க வந்து கொஞ்சம் உன் குடும்பத்தெல்லாம் சொல்லிக்க. உன் பையனுக்கு நான் தரேன், பதவி தரேன்றாரு. ம். ஸோ அவர் வந்து கௌரவம் இல்லாத கௌரவ தலைவர்.
இப்போ அதுதான் கௌரவம்லாம் போய்க்கின்னு தானே இருக்குது. என்ன சொல்றாரு ஜி.கே. மணி, நான் எங்கேயாவது போயிடலான்னு இல்ல பார்த்தேன். அவர் மேல ஏன் குற்றச்சாட்டு வைக்கிற? திலகபாமா பொருளாளர் ஏங்க வந்து அவரு கூட நிர்வாகிகிட்ட அவர் பேசும்போது சொல்றாரு, அவர் தான் வந்து ராமதாஸ் அவர்களோடயே இருந்து, அவர் தான் தந்தைக்கும், அப்பாக்கும், பிள்ளைக்கும் சண்டை மூட்டிவிட்டு குடும்பத்த கட்சிய உடைக்கிறதே அவரு தான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாங்களே. ஏங்க இன்னும் கொஞ்ச நாள் கரெக்ட்டா சொல்லுங்க. யார் சொல்றது? திலகபாமா திலகபாமா. சொல்றாங்க. திலகபாமாவே சொல்லு. சுசீலா தான் எல்லாத்தையும் பண்ணுது. நீ சுசீலாவை சொல்லாம ஒண்ணுமே இல்லாம இவன் தலைய போட்டு உருட்டுனா என்ன அர்த்தம்? ம். ஜி.கே. மணி ஐயோ பாவம் கேஸ் தானே. ம். நீ மற்ற விஷயத்துல சொல்லுங்க. நான் இந்த ஒரு விஷயத்துல வந்து எப்படியாவது நம்ம கூட இருந்தோம். செஞ்சோற்று கடன் மாரி நமக்கு வந்து இவ்வளவு காலத்துல ஒரு மரியாதை கிரியாதை நான் 8ஆம் கிளாஸ் வாத்தியாரு என்னெல்லாம் அவனே சொல்லியிருக்கிறான் நெறைய ம். தடவ. ராமதாஸுடைய செருப்பு இருக்குது இல்ல, அந்த செருப்பு ல ஒட்டின்னு இருக்க தூசு கூட சமம் இல்லாத என்னெல்லாம் இவ்வளவு வந்து அழகு பார்த்தாரு. பெரிய பண்ணாருன்னா, அப்ப யார் கூட இருப்பாரு அவரு? அவரு ராமதாஸ் கூட தான் இருப்பாரு. அவரு செத்தா இன்னைக்கு சொல்லியிருக்காரே கண்ணீரோட. என்ன சொல்றாரு? ஒண்ணு நான் உயிரோட இருக்கக்கூடாது, இல்ல நான் என் குடும்பம், உங்களுக்கு ராமதாஸ் அவர்களுக்கு, கட்சிக்கு யாருக்குமே தெரியாத எங்கேயாவது தொலைஞ்சு போயிடணும். 2 இது நான் ஏதோ ஒண்ணு பண்ணணும். அப்படிங்கிற மாரி ஒரு ஏங்க இந்த வந்து அவர் ராமதாஸ் வந்து கல்வி அறக்கட்டளை, நாங்க எல்லாம் சொத்து குடுத்து உலகம் முழுக்க இருக்கிற வன்னியர்கள் பண்ணாங்க. அத வந்து அவன் பேர்ல ஏத்திக்கிறான். அத பத்தி ஏதாவது பேசுறாரா? இவரு என்ன பெரிய ஊர் உலகத்துக்கு இல்லாம நீ அடிச்சு கொள்ள அடிச்சு வச்சிருக்கிற. நீ எங்க வேணாலும் போலாம் ஜி.கே. மணி. அதனால உனக்கு என்ன தப்பு? உனக்கு என்ன என்ன ஆயிட போது? கடைசி காலத்துலயாவது ராமதாஸ் வந்து ராமதாஸ் கூட இருந்து உனக்கு தெரியும் தானே! சட்டம் சொல்லுது இல்ல. அத ஏன் நீ சொல்ல மாட்ற? இப்ப வந்து நான் வந்து இருக்கும்போது எப்படி இந்த ஐயா தானே சொன்னாரு. அவரு சொல்றத சொல்றேன். ராமதாஸ் சொன்னத நான் செயல்படுத்தினேன். இவருக்கே தெரியாம இவரே மாரி ஃபேக்ஸ் மேல போட்டு எல்லாத்தையும் நீக்கம், நியமனம்லாம் பண்ணீங்க. ஸோ ஏன் உனக்கு மட்டும் அந்த இது? அன்புமணிக்கு மட்டும் ஏன்? இவரு வந்து ஜி.கே. மணின்னா ஒரு நீதி, அன்புமணிக்குன்னா ஒரு நியதியா? அப்ப அவரு இருக்கும்போது இப்படி தானே நடந்தது. அதுதானே நடைமுறை. அப்புறம் உனக்கு சொல்லும்போது என்ன எக்ஸ்ட்ரா என்ன? உனக்கு மட்டும் என்ன? உனக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்குது? இந்த ஜி.கே. மணி வந்து இத்தனை ஆண்டு காலம் மந்திரி எல்லாம் வந்தது. இப்போ ஒண்ணுமே இல்ல. கட்சியே காணாம போயிடுது. செல்லா காசு 2 பேரு. இவனுங்க என்ன குதிக்கிறானுங்க. இந்த மக்கள்லாம் என்னமோ இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. விளையாட்டா இது? இந்த கிராமத்துல இருக்கிறவன்லாம் என்ன பண்ணுவானுங்க? இப்ப என்னன்னா, இவங்களுக்கு, அவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வில்லேஜ்ல இருக்கிறவன் அந்த ஊர் முழுக்க வன்னிய நகரம். அவன் என்ன நெனைக்கிறான்? வன்னியர்ப்பா நாங்க. நம்ம வந்து ஊர் முழுக்க நம்ம இருக்கிறோம். அதனால வந்து நாம வந்து இது பண்ணணும், அத பண்ணணும்னு. நீ அடுத்த ஊர பார்க்கவே இல்லல்ல. நீ வன்னியர் மட்டும் வாழ்ற தனி தீவா? நீ சகோதர சகோதரத்தோட ஏற்கனவே எப்படி இருந்த? மற்ற மக்களோட ஒன்றி தானே வாழ்ந்தோம். இணக்கமா தானே வாழ்ந்தோம். அதெல்லாம் இல்லாம இப்ப இவனுங்கள்லாம் இந்த சண்டை கிண்டையெல்லாம் போட்டு உத வாங்க விட்டு, வம்பு வழக்குல மாட்டி விட்டு இவனுங்களுக்குள்ள சண்டை இப்ப போட்டுக்கிறானுங்க. நீங்க அது எல்லாரோடையும் ஒற்றுமையா சகோதரத்துவத்தோட இருந்தோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா, வன்னியர் மக்களுக்குள்ளேயே வந்து சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்ப வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு குற்றச்சாட்ட ராமதாஸ் அவர்கள் வச்சிருக்காரு. தாயவே வந்து பாட்டிலால அடிக்க பாஞ்சான் இவன், அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்ட ஏங்க முன்வைக்கிறாரு. அடிக்க பாஞ்சான மூஞ்சிலே குத்திட்டாங்க. வீங்கி போச்சு. அவன் அந்த அம்மா எழுந்திருக்க முடியாம அப்படியே கஷ்டப்பட்டு இப்ப தான் சரியாச்சு. வீக்கம்லாம் குறைஞ்சு வந்திருக்கு. அது நிதானம் இழந்து போகுது. அப்படியே பார்த்தோன்னே யார் எதிர்ல வரான்னு தெரியல. சொன்னா தான் இவங்க அன்புமணி நேன்னு பார்ப்பாங்க. இதுதானே நடக்குது. என்ன என்ன பாவம். இவரு இந்த பக்கத்துல இப்படி படுத்துன்னு இருக்கிறாரு. பாடியில படுத்துன்னு இருக்கிற மாரி குலதெய்வம். இது பக்கத்துல இது சைடுல இருக்குது. வர்றவன்லாம் சுத்திட்டு போறானுங்க. குலதெய்வம் எத்தன நாள் சொன்னானுங்க. குலதெய்வம் கிட்ட தானே இருக்கணும். நீ எங்க போறீங்க? அ அந்த இவன் முகுந்தன் என்ன பண்றான்? இவர் வந்து எங்க குலதெய்வம். எனக்கு ம். அரசியல் வழிகாட்டி அங்க யாரு? அன்புமணின்னு சொல்லிட்டு அங்க போறேன். எதிர்காலத்த நோக்கி அங்க போறான். 2 பேருக்கும் இது என்ன துண்டு போட்டு போய்க்கினே இருக்கிறான். இங்க வந்தா இங்க எது வந்து இப்ப நேத்து பேசும்போது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல நேத்து பேசும்போது அன்புமணி சொல்றாரு, "நான் வந்து உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என் தாய தான். அவங்க மேல தூசு துரும்பு கூட விடாம நான் பார்த்துக்குவேன். என் மேல இப்படி அபாண்டமான ஒரு குற்றச்சாட்ட வச்சுட்டாரே!" அப்படின்னு சொல்லி நேத்து சொல்றாரு, டேய் அழுவுறாரு. படுபாவி 25 பேர் செத்து போனான்டா. அவனுக்கு ஏதாவது நீங்க பண்ணீங்களாடா? நீங்க வந்து இவங்கள பார்த்து அவங்களெல்லாம் இவனும் ராமதாஸும் சேர்ந்து தான் தாலி ஏத்த முண்டச்சிங்க ஏன் வரையேன் அப்படின்னு சொல்றான். தாய்மைய பத்தியோ, மற்றவங்கள பத்தியோ உனக்கு என்னடா யோகிதை இருக்குது? நீ அத பத்தி யோசித்து பார்க்கணும்ல. நீயும் 3 பொண்ண பெத்து வச்சிருக்கிற. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தப்பு தப்பா வந்து நேரத்துக்கு ஏத்த மாரி, விஷயத்துக்கு ஏத்த மாரி சொல்றேன். நீ என்ன சொல்ற? தொண்டர்கள் தான் இது பண்ணணும். இது என்ன அதிமுகவா? இது தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கிற கட்சி. இது வந்து பொதுக்குழுல நிர்வாகிகள் தான் தேர்ந்தெடுக்க முடியும். அதுதான் இது சட்டத்துல இருக்குது. அப்போ வந்து ஒண்ணுமே நீ முதல்ல படி. எல்லாத்துலயும் முண்டா நீ அறிவு கெட்ட பையா. முதல்ல அது என்னதான் இருக்குதுன்னு டவுன்லோட் பண்ணி, அதுல பாரு. அதுல சொல்லியிருக்கிறான். மகன் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் ராம்தாஸ். நீ வந்திருக்கிறியா? நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நீ அவன் பையன் இல்லன்னு சொல்லிட்டு நீ வா. கட்சிக்கு தலைவருக்கு எப்படி இது? அயோக்கியத்தனம் தானே! அத தான் முதல்ல சொல்ல ராமதாஸ். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த பையன கொண்டு வந்து விட்டேன். ஏன்னு மார்லயே இடிக்கிறான். இவனுக்கு மேடை நாகரிகம் தெரியல, பொது சபை நாகரிகம் தெரியல எல்லாத்தையும் அடுக்கடுக்கா சொல்றாரு. நான் சத்தியத்த மீறின தந்தை என்ன பண்றது? சொல்லுங்க. இவ்வளோலாம் மீறி உனக்காக வேலை செஞ்சவன இந்த அநியாயம் பண்ற. சரி 2வது என்ன சொல்றாரு? கட்சி நான் எடுத்துக்கிட்டேன். அதுதான் அது அடுத்த சத்தியம்.
என்ன சொல்றாரு, "எந்த காலத்திலும் சங்கத்துக்கோ, கட்சிக்கோ நான் தலைவரா வரமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தியத்தை மீறி நீ தானே எடுத்துக்கிட்டேன். ராமதாஸ் இது எல்லாம் தான் நடக்குது. இது வந்து நடக்கும்போது இதுவும் தான் நடக்கும். இது பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். உன் வேலை என்ன? ஏதாவது அவருக்கு சொன்னாருன்னா சாவரவர் சரி இவ்வளோ சொல்றேன், "கொச்சி நாங்க தான் வந்து தாதி" ஏன் இரு சாவரவர்லாம் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு தான் போயேன். அவருக்கு 87 வயசு ஆகுதுல்ல. அவர் சரி போகட்டும், முடியட்டும். நீ வந்து அவன் அப்பன் கூட சண்டை போட்டு இந்த பொது சொத்தெல்லாம் ஒப்பட்றா அப்படின்னு சொல்லி சொன்னீன்னா பரவால்ல. ஏன் காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்குது? அந்த அளவுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கா? ஏங்க அதுதான் 6 பேர் வந்து அடிக்க வந்தான்னு சொல்லி அலர்றானே ராமதாஸு. ஏற்கனவே அவன தனியா வந்து பூட்டி வச்சுட்டாங்க. இப்ப வந்து சொல்ற பூட்டி பூட்டி வைக்கும்போது என்ன முதல்ல வந்து அவர் என்ன சொல்றாரு, எடப்பாடி கூட வந்து ஒப்பந்தம் போடணும். நீ போய் பேசுப்பான்னு சொல்லிட்டு அவன் லெட்டர்லாம் பண்ணும்போது கைப்பட ஒரு 4 லைன் எழுதி, இது மாரி என் பையன் வருவான். அதெல்லாம் வந்து பார்த்து பேசுங்கன்னு. ம். பேசி கீசி ஒண்ணுமே இல்ல வாங்கி மூட்டை கட்டி இறக்கிட்டேன். இறக்கிட்டு அப்புறம் என்ன வந்தேன், இவங்கள வந்து கூட்டின்னு வரேன். காலையில அதுக்கு 3 நாளுக்கு முன்னாடியே வந்து இவரு வந்து பார்க்கறதுக்கு வராரு. யாரு? சிவி சண்முகம். சிவி சண்முகம் வரும்போது வெளில இது அடிச்சா, ஃபோன் அடிச்சா எடுக்கலையே. யாருமே எடுக்கலங்க. அவன் வந்து பார்த்துட்டு வெக்ஸ் ஆகி போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 2 நாள் பொறுத்து அ கரெக்ட்டா அன்னைக்கு காலையில வந்தவுடனே, "பாரத மாதா கி ஜெய்" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சத்தம் கேட்குது. அத பார்த்துட்டு வந்து நான் அலறி போயிட்டேன். அப்புறம் என்ன நடந்தது? உள்ள வந்தாங்க. அந்த முருகன் வந்தாரு. அப்புறம் ஒரு பையன் அது என்னப்பா அவன் பேரு? அண்ணாமலை. அப்படின்னு கேட்குறாரு. அண்ணாமலை அண்ணாமலை பார்த்தாங்க. எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? இன்னும் ராமதாஸ்க்கு விரலு வச்சா கடிக்க தெரியாதா? ஆனா அந்த நேரத்துல கூட இல்லன்னு சொல்லலாம்ல. என்ன பண்ண? இது வந்து தேசிய நலன் கருதி கூட்டணி. துட்டு வாங்குனோனே மாறி போச்சு. இது இல்ல எனக்கு அதான் நைட்டு கால்ல விழுந்து அழுதாங்க ஏன் மருமகளும் அது மகனும். அதுக்கு நான் அழுதா எல்லாம் போயிடுவியா? ஏன் உன்ன வந்து கதற அழுவுறானுங்க. எனக்கு தான் கொல்லி 25 வைக்கணும் நீ பேரு. நீ அப்புறம் அப்படின்னு. கொல்லினா இவனுக்கு அப்பனுக்கு புள்ளைக்கும் கொல்லி வைக்கிற கதைய பேசின்னுக்கிறீங்க. அவன் தான் ஏற்கனவே 2 செவுட்டுல விட்டானே அவன. என்ன சாவடிச்சு, "டேய் நான் வந்து செத்து போறேன். உனக்கு வந்து நான் கொல்லியே வைக்க மாட்டேன்டா. சொன்ன பேச்ச கேட்கல நானு." ராமதாஸ் உழுந்துதா உத? அவன் ஏதோ வாங்கின வயசான காலத்துல இவன் பண்ண பாவத்த தித்துப்பிடி பண்றான். யார் அடிச்சாருன்ற ராமதாஸு. அன்புமணி முதல்ல வந்து இது வந்து நீங்க 2வது ஸ்டேஜ். முதல் ஸ்டேஜ் வந்து உத வாங்குனது ராமதாஸு. அடிச்சது இவன். அவன் வந்து இவன் இருக்கிற ஸ்டவுட்டுக்கு அடிச்சானா என்ன? ஏங்க அதனால தானங்க அங்க இருக்கிற எல்லா வேலைக்காரனையும் விட்டு நிறுத்திட்டாங்க. இப்ப யாருமே கிடையாது. பணியாளர்ன்றது எல்லாம் 35 வருஷம், 40 வருஷம் இருந்தவங்கலாம் யாரும் கிடையாது. இப்ப நாய் மேய்க்கிறதுக்கு அந்த இதுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒரு 4, 5 பேரு. அவ்வளோதான். வேற யார் இருக்கிறாங்க? அது அன்புமணி வச்சா அவன் சொன்னது தான் கேட்கணும். இல்ல தொலைச்சு எடுத்துருவான். அவங்க அம்மாவ அடிக்கும்போதெல்லாம் எத்தன பேர் அடிச்சான்? வேலைக்காரன அடிச்சு தொரத்தி விட்டான். வந்த வீடு மேல ஓன்னுல கத்துறாங்க. அங்க இந்த நாய்கள்லாம் நடு ரோட்டுக்குள்ள அனுப்பி விட்டீங்க. மெயின் ரோட்ல பாண்டிச்சேரி ரோட்ல அனுப்பி விட்டு அதுவும் அடிச்சு, அந்த ராத்திரில வந்து அது உள்ளேயே சுத்திங்க அந்த நாய்ங்க வெளியில போய் அடிபட்டு செத்து போல. இப்ப நாயே இல்லையே அங்க. ஸோ இது வந்து நீங்க வந்து பார்க்குறீங்க என்னன்னா, ராமதாஸுக்கு என்ன, அன்புமணிக்கு என்ன, பெரிய கட்சி, இன்டர்நேஷனல் கட்சி, எல்லா மக்களுக்கும் நல்லது பண்ணது, நல்லது கட்சி, ஊர் தாலி அறுத்த கட்சி தானங்க இது. ஊடு கொளுத்தி கட்சி தானங்க இது. இவனுங்க இத தானங்க செஞ்சுன்னுக்கிறானுங்க. வெளியில சொல்லும்போது அப்புறம் காடு வெட்டி குருலாம் என்ன ஆமா. சொன்னீங்க? காடுவெட்டி குருவ கீழ்த்தரமா நடத்தினார் அன்புமணி ராமதாஸ்ன்னு ஒரு குற்றச்சாட்டு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இல்ல ராமதாஸ் மட்டும் என்ன என்ன தரமா நடத்துனாரு? சரி, நீங்க வந்தா நீ ட்ரீட்மெண்ட் குடுக்கலாம், எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு, அவர கொண்டு 48 நாள் என்ன பண்ணீங்க? மயக்கத்திலேயே வச்சிருந்தீங்க. இவர் ராமதாஸ் போயிட்டு, அவன் மூக்குல இருக்கிறது அந்த மேல இருந்ததுல வென்டிலேட்டர் இதெல்லாம் தூக்குனீங்க. அவங்க வந்து அலறி போய், "ஐயா வேணாங்கண்ணான்னு" சொன்னபோது என்ன பண்ணீங்க? "இருப்பா ஒரு 10 நிமிஷம் இருன்னு" சொல்லிட்டு எல்லா கேமராவ நிறுத்துங்க. நான் சொல்றேங்க. கேமராலாம் நிறுத்திட்டு என்ன பண்ணீங்க? இது பண்ணீங்க. ஃபோட்டோக்கு போஸ் குடுன்னு ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு 10, 15 நிமிஷம் வச்சுட்டு அமுக்கிட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்னான்னு? அந்த ஆள் வந்து பாவம். யார் இருக்குது? யார் போய் யார் சொல்றது? அநியாயம் துடிக்க செத்து போனான். மற்றவன்லாம் குண்டு வாங்கி செத்துட்டு போனான். இவரு வந்து இந்த செஞ்சோற்று கடன் மாரி எனக்கு மரணம் தான் பிரிக்கணும், மரணம் பிரிக்கணும்டான்னு பிரிச்சுட்டு வந்துட்டான். இதுக்கெல்லாம் யார் சொல்றது? இது வந்து அன்புமணி தான் மருத்துவ கொலை பண்ணான்னு சொல்றாங்க. அவன் பையன் சொல்றான், எல்லாம் சொல்றான். மருமகனை இதெல்லாம் வந்து சொல்றாங்கல்ல மருத்துவ கொலை. அப்ப வந்து நீங்க என்ன என்ன இந்த இதுக்காக செய்ய போற? இந்த சமுதாயத்துக்காக உழைச்சவன் போனவன்லாம் இவனுங்க கிட்ட மாட்டுனா, இவனுங்க சொன்ன பேச்ச கேட்கலன்னா ஆட்டி படைச்சு எடுத்து கொல்றானுங்க. உன் பையன மட்டும் நான் சும்மா விட்டுருவானா ராமதாஸ? பையனாவது வாங்காத. ஆட்சி அதிகாரம் வெறி வரும்போது, நீ எல்லாம் சர்வ சாதாரணமாயிடும். அவன் கூலிப்பட வச்சு எத்தன பேர அடிச்சிருக்கான் ராமதாஸு. நீ அவனுக்கே கூலிப்படையில 6 பேர அனுப்பி நீ அழிச்சாட்டியம் பண்ணலான்னு பார்க்குற. இப்ப இன்னும் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? ராமதாஸுக்கு வந்து ஒரு 20 பவுன்சர போட்டுருவான் வூட்டுக்கு முன்னாடி. போட்டு உள்ள யாரும் வரக்கூடாது, போகக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த வந்து விஷம் வச்சு கொன்னுடுவாங்கன்னா, அவங்க சமைக்கிறதெல்லாம் யாரும் சாப்பிடுறதில்ல. அந்த காந்தி இருக்குதுல்ல, அவங்க வீட்லேருந்து சமைச்சு எடுத்துன்னு வந்து அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் குடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு போறாங்க. சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்பவும் அதான் நடக்குது.
ஸோ புரியுதுங்களா? ஸோ அங்கே வந்து அவன் வீட்டை வந்து கையில் எடுத்துட்டா மாதிரி, சூழ்நிலையின் கைதி மட்டும் இல்லை, அன்புமணியின் அடிமைகளாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. சொன்னதை செய்கிற மாதிரி, விலங்கு மாதிரி எழுந்திருக்கணும், போகணும், வரணும். அதை மீறி தான் சும்மா அந்த வீடியோ எல்லாம் எடுத்து அப்படியே பலசாலி மாதிரி ஃபில்மு காமிச்சுது. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, என்கிட்ட வித்தை இருக்குது, இந்த வித்தையை கற்றுக்குனா 40 இடத்துல நம்ம படுத்துக்குன்னே ஜெயிக்கலாம். அப்படியே வருவானே, அவன் வரமாட்டாங்க. ராம்தாஸ் வந்து அதெல்லாம் வேற. இப்போ இன்னும் வந்து அவர் இது பண்ணி சம்பாரிச்சு ஊரை ஏமாற்றி ஒன்றும் பண்ண போகிறதுக்கு இல்லை. கட்சி என்கிட்ட இருக்கணும். நான் சாகும்போது நான் வந்து தலைவராக சாகணும்னு முடிவு பண்ணிட்டார். ஸோ அதனால் வந்து நீ என்ன சொன்னாலும், யார் இறங்கி வந்தாலும், ஜிகே மணி தூக்கில் தொங்கினாலும், இல்லை ஊரை விட்டு ஓடினாலும், நாடு மேலோகத்துக்கு போனாலும் ஒன்றும் நடக்காது. ராம்தாஸ் ராம்தாஸ் தான். அன்புமணி நீ வந்து சின்ன பையன், உன்னுடைய அறிவு, ஆற்றல், திறமை அப்படின்லாம் சும்மா சொல்கிறாங்கல்ல, அதை பயன்படுத்தி உங்கள் அப்பாவை டாஜி பண்ணலான்னு நினைக்காத. அவன் உன்னையும் பார்ப்பான், உங்கள் அப்பனையும் பார்ப்பான், எல்லாரையும் பார்ப்பான். பார்த்துட்டு அப்படியே மொடாமுழுங்கி யமனை பலகாரம் பலகாரம் பண்ணி தின்ற ஆளு ராம்தாஸ். யமனையே ஏர்கட்டி ஓட்டுவான். நீங்க என்னம்மா நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு 2வது நாள் மாவட்ட தலைவர்கள், செயலாளர்களை எல்லாம் சந்திக்கிறாரு அன்புமணி. ஆனா 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க யாருக்கு ஆதரவா இருக்காங்கன்னே தெரியல. இல்ல இன்னைக்கு இல்ல இல்ல கலந்துக்கலையே. இல்ல இல்ல 4 பேரும் வந்து எல்லாரும் வந்து அன்புமணிக்கு வந்துட்டாங்க. ஒரே ஒரு ஆள் தான் வரல. ம், 2 பேர் வரல. மொத்தம் 5 பேர்ல. ம், இந்த தர்மபுரி வெங்கடேசன், அது வந்து மேட்டூர் சதாசிவம், ம். அந்த இவர் வந்து இன்னொரு அவரு ஆள் யாரு? இல்ல இந்த விழுப்புரம் ம், மயிலம் தொகுதி சிவகுமார். இவங்க எல்லாம் வந்து யார்கிட்ட வந்துட்டாங்க, அன்புமணி கிட்ட வந்துட்டாங்க. அவர் நீக்கினாங்க, இங்கே வந்து உடனே நியமன லெட்டர் கொடுத்துட்டார். ஸோ ஆட்கள் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து யார்கிட்ட இருக்குது, அன்புமணி கிட்ட இருக்குது. மீதி 2 பேர், ஒருத்தர் வந்து அந்த இடத்துல இங்கே பறக்கலாமா அங்கே பறக்கலாமா, இது ஆவி விட்டு ஆவி பாயலாமா கூடு பாயலாமான்னு ஜிகே மணி. இன்னொருத்தர் வந்து எனக்கு இது பிடிக்கவே இல்லை, மன வருத்தத்தை இருக்குது, நான் போகிறேன். ராஜினாமா ஏன்னா பண்ண கூட இவங்க எல்லாரும் வந்து சுசிலா சொல்கிறத தான் கேட்கணும், அங்கே தான் கப்பம் கட்டணும். இது எல்லாருக்கும் பச்சையாக தெரியுங்க. எவனும் சொல்ல மாட்றான். இதை வந்து சொல்ல வேண்டியதானே, மீதியெல்லாம் பேசுகிறாங்கல்ல. அன்புமணி, நீ வந்து சுசிலா தான் சூத்திரதாரின்னு சொல்லுங்க, அன்புமணி சொல்லட்டும். நீ இதுதான் அது வந்து இவருக்கு பிடிக்கலையா, இவருக்கு பிடிக்கலனா அதுக்கு என்ன பண்ணுறது? அவர் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுக்காக வந்து அப்பனை பிடிக்கலன்னு இந்த நேரத்தில் போய் டார்ச்சர் பண்ண, அது என்ன பண்ண முடியும்? வயசான காலத்தில் நீ வந்து பார்த்துக்கிறியா? இப்போ அப்போல மாதம் ஒரு தடவை வர டெஸ்ட்டுக்கு இல்லாத பார்க்கணும், பைபாஸ் பண்ணுறதுனாலையும் மற்றது ரெகுலர் செக்கப்பு. அதில் யார் வந்து பார்த்துக்கு, சாமியா வந்து பார்க்குதா? இல்ல அந்த அந்த அம்மா இன்னொன்னு இது இருக்குது, சரஸ்வதி வந்து பார்க்குறாங்களா? அவங்களுக்கே முடியல. யார் இவங்க தான் நடமாடி கூட்டின்னு வந்து எல்லாத்தையும் காமிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு போகிறேன். அந்த அது பார்க்குற டாக்டர் யார்? அன்புமணி கூட படித்தவன் தான். ஸோ இது எல்லாருக்கும் பச்சையாக தெரியுங்க. இவனுக்கு வந்து சும்மா வித்தை காமிக்கிறானுங்க இந்த மக்கள்கிட்ட. அப்படியே பாரு, நிறைய பேர் என்னன்னா இப்போ இளைஞராக இருக்கிறாரு, ரொம்ப நாளைக்கு இருப்பார், அதனால் வந்து எல்லாம் இந்த பக்கம் வரணும் அப்படின்ற ம். மாதிரி ஒரு பக்கம் ஐடி விங்க வச்சு இவனுக்கு போடுறானுங்க. அந்த சைடு என்னென்ன, நான் தான் சொன்னேனே, எல்லாரையும் பாப்பா மாதிரி ராம்தாஸ். சட்டம் அவர் கையில், அவருக்கு சாதகமாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து இதில் என்ன இருக்குது? நான் வந்து என்ன வாரிக்கின்னு போகிறேன், இவ்வளவு தான் வந்து போச்சு, நீ என் கூட இருங்கடா கண்ணா, நான் வந்து கூப்பிட்றேன் வாங்கன்னு சொல்லிட்டு ராம்தாஸ் சொல்கிறேன். ராம்தாஸ் தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாரம்மா, நீ பாரு அடுத்தது டக்கு ம். டக்குன்னு இல்ல போடுறான். இன்னைக்கு வந்து ஆடிட்டரை எல்லாம் கூப்பிட்டு ஆடிட்டரோட எல்லாம் 2, 3 மணி நேரம் இனிமே- தைலாபுரத்துல பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. ஆலோசனை கூட நடத்தியிருக்காரு. ஆடிட்டர் வர்றதுக்குன்னு என்ன விஷயமா இல்லை இருக்கும்? ஆடிட்டர் வந்து என்ன உயில் எழுத போகிறாரா? ஆடிட்டர் அட்வொகேட்டை வச்சு உயில் எழுதணும். இவனை ஆடிட்டர் பண்ணி இந்த சொத்தெல்லாம் கொள்ளடிச்சு அங்கே வச்சுருக்கான வன்னியர் கல்வி அறக்கட்டளையா, அதை வந்து ராம்தாஸ் கல்வி அறக்கட்டளை திருப்பி வந்து வன்னியர் கல்வி அறக்கட்டளை வன்னியர் பொது சுதந்திர வாரத்தில் சேர்க்க போகிற மாதிரி. ஏமா நீ வேறு, அவன் சும்மா வித்தை காமிக்கிறான். அப்படி இன்னும் வந்து நல்லது பண்ண போகிற யாரும் ஒன்றும் இல்லை. எல்லா சொத்தும் வந்து யார் பேரில் இருக்குது? எல்லாருக்கும் அவங்க குழந்தைங்க பேர், குழந்தைன்னா அவங்க பொண்ணுங்க பேரில் தான் இருக்குது. பொண்ணுங்க பேரில் மருமகன் பேரில் தான் வச்சுருக்கிறாங்க. இவனுக்கு அன்புமணிக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. நான் தான் சொல்கிறேன், ஒன்றும் கொடுக்கல. அவன் அந்த ஆத்திரம் வேற பார்க்குறான், நீ அங்கே ஒன்றுமே எனக்கு கொடுக்கல, எனக்கு வந்து என்ன இருக்குது? நீ அது வந்து அன்புமணி நீயாச்சு நிறைய சொத்து வச்சிருக்க, கொள்ளை அடிச்சிருக்க, உலகளாவிய அளவில் வச்சிருக்கிற, இங்கேயும் வச்சிருக்க, அங்கேயும் வச்சிருக்க, எங்கே வேணாலும் வச்சு, சென்னையில் எத்தனை வீடு வச்சிருக்கிற, உங்ககிட்ட இல்லாத சொத்தை நீ கொள்ளை அடிச்சு நீ தனியாக வச்சுன்னு இருக்கிற, அதனால தான் நீ அனுபவிக்கிற. அதனால வந்து அவர் வந்து அவர் இருந்தது சின்ன வயசில் யார் பார்த்துக்கிறாங்க? இப்போ அந்த பொண்ணுலாம் 9வது என்னமோ படிக்கும்போது கல்யாணம் ஆயிடுச்சுங்க. யாருக்கு? அந்த காந்திமதிக்கு. அந்த காலத்துலேருந்து ஊருக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு யார் எங்கள் அப்பாலாம் ஒன்றும் வேலை இல்லாத அந்த நீக்கிட்ட போடுறது, அவங்க தான் சோறு கீறு போட்டுட்டு ஏதோ காப்பாற்றிட்டு இருந்தாங்க. அவங்க தான் பார்த்துறாங்க. அவங்களால தான் எழுதுறாரு. அவங்க பசங்க மேலே தான் பிரியம் வருது. அவங்க ஆண் வாரிசு இருந்தால் தானே நல்லதுன்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இது என்னங்க இது அநியாயமாகுது? ஒரு கட்சியை வளர்த்து பொது இதில் பண்ணி அப்பனும் பிள்ளைக்கும் சண்டை போடுறது. இது என்ன சொல்கிறாங்க, மற்ற கட்சிகள்லாம் வாரிசு இருக்குது, இந்த கட்சியில் வாரிசே வராதுன்னு எழுதுனது. இப்போ வாரிசு, அதை தான் சொன்னேன், வாரிசு வந்து இது தப்புடான்னு நீக்கிட்டு போங்க. சொல்லுங்க, ஓப்பனாக சொல்லு.
நான் ஆரம்பத்துலேருந்து அதானே கேட்டேன். டிஎன்ஏ டெஸ்ட்னா என்ன அடிக்க வராங்க, உதைக்கிறாங்க, கலாட்டா பண்ணுறீங்க. நான் யாரு தாம்பா அப்படி? நீங்கள் சொல்லுங்க. இப்போ வந்து அப்புறம் மகன் மற்றவங்க தான் சொல்கிறாங்க. ராம்தாஸ் சொல்கிறாரா? அவர் தான் சொல்கிறாரு. ஐயா இல்லை 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 அப்பா அப்பா இல்லை, நிறுவனர் நான். நான் சொல்கிறது தான் நீ கேட்கணுன்றார்ல. சொல்கிறாரா இல்லையா? அந்த பேட்டியில் அதெல்லாம் ஆமா. சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் தான் ஆடாட்டம் தசை ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. அன்புமணிலாம் உள்ளங்க. அந்த பத்திரகாளி இருக்கிறவர்லாம் வந்து அன்புமணி உருப்பட மாட்டா மாரி, அந்த சௌமியா இருக்கிறவர்களும் வந்து இவனுக்கு வந்து பாவம் என்ன பண்ணுவான் மாரி வயசான காலத்துல யார்கிட்ட போய் ஒப்பாரி வைப்பான் மாரி. ஏதோ பிரச்சனை இருக்கவன் 4 பேர் அத்தனை மாரி தாவு ஒருத்த நீ. எத்தனை பேரு சாவடிச்ச. டேய் ராம்தாஸ், நீ எத்தனை பேர் இது பண்ண சொல்லு? வாழப்பாடி ராமமூர்த்தி அடிச்ச. நீங்க வந்து வன்னி அடிகளார் காதறுத்து போட்ட. இவரெல்லாம் வன்னிய சங்க தலைவர். சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தவர். சிவி சண்முகம் குள்ளமா இருக்கும் அடி வாங்கின்னு தாங்க முடியாமல் அது எதில் காருக்குள்ளே பூந்துட்ட. அவன் சொந்தக்காரன் அங்கே வெட்டி கொன்னீங்க. இதெல்லாம் எந்த விட்டுறாங்க? நீ தானே பண்ண. இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் இவங்கெல்லாம் பெரிய ஏகே நடராசன் வன்னியர் குரு, அவரை தூக்கி போட்டு காலை உடச்சிங்க சாகுறவரில் நொண்டியா இருந்து செத்தே போனார். ஸோ இது ஒரு பட்டியல் போயிட்டே இருக்கும். உத்தரமேரூர் விஸ்வநாதன் அங்கே வெள்ளைக்கேடு பக்கத்தில் காரை கவுத்து கொளுத்தி காலெல்லாம் உடச்சி போட்டிங்க. அவங்களும் இருக்கிறாங்களே, உயிரோடு இருக்கிறாங்க. இவங்க தான் இருக்கிறாங்க. மீதி பேர் எல்லாம் செத்துட்டாங்க. எங்கே இருக்கிறாங்க? இவர் உத்தரமேரூர் விஸ்வநாதன் தான் இருக்கிறாரு. இன்னும் பட்டியல் நீண்டுக்கிட்டே இருக்குது. உயிரோட இன்னும் ஒரு ஆள் நான் இருக்கிறேன். இது மாதிரி 29 வழக்குகள் அவன் மேலே போட்டிருக்கேன், தகராறு பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னா இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வருவான்ல. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு இல்லை. சரி, இன்னொரு பழமொழி வந்து வெளுப்பவனுக்கு வெளுப்பான் வண்ணான். அவன் அப்பம் வெளுக்கிறான்னா அன்புமணி வெளுக்கிறான். 2 பேரில் யார் நல்லா வெளுக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். இப்படியே போயிட்டு இருந்தா பாமகனுடைய நிலை என்ன அப்படிங்கிறது? ஏங்க ஒண்ணுமே இல்ல. பாமகவே கட்சியை காணோம். நான் சொன்னேன் முதல்ல வந்து இதில் வந்து பானை சின்னத்தில் நிக்கும்போது 10% ஓட்டு. அப்புறம் வந்து யானை சின்னத்துக்கு வரும்போது 4 ஓட்டு, 4 எம்எல்ஏ ஆனானுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? கூட்டணி போய் கோதாவரியில் கொஞ்சம் பேர் ஆனாங்க. அப்புறம் கூட்டணியில் மட்டும்தான் ஜெயிச்சாங்க. அப்புறம் என்ன பெருசா வந்து கிழிச்சானுங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வரும்போது இப்போ என்னாச்சு? மாற்றம் முன்னேற்றம் சொல்லி அது ஒன்றும் இல்லாமல் ஒரு இடத்துலையும் டெபாசிட் வாங்காமல் போயிடுது. இப்போ கட்சிக்கு வந்து அங்கீகாரமே இல்லை. ஏன்னா கட்சியினுடைய இது இல்லை, செல்வாக்கு இல்லை. போயிடுது. இல்லாத கட்சிக்கு, ஒரு அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு அப்படியே போட்டி போடுறாங்களா, இவங்க வராங்களா? ஏம்மா நீ வேற அதை காணாமல் போயிடுச்சம்மா கட்சி. இந்த 2 செல்லா காசுங்களும் குதிக்கிறானுங்க. இவனுக்கு 2 பேருமே அரசியல் வியாபாரிகள். இன்னும் கூட சொன்னால் அரசியல் விபச்சாரிகள், வெக்கமே இல்லாதவர்கள். இது 2 பேருக்கும் வெக்கம் இல்லை. இந்த மக்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம சொல்ல போகிறோம், சொல்கிறோம். இது எங்கே போய் முடியும்? எங்கே போய் இல்ல இப்ப தலைவர், செயல் தலைவர் இப்படின்னு நான் நியமிப்பேன், நான் நீக்குவேன் அப்படின்னு மாறி மாறி இது பண்ணிட்டு இருந்தா, இது சட்ட ரீதியிலாக இன்னும் வந்து அந்த முடக்கத்துக்கு தானே போகும். ஏம்மா ஒன்றும் இல்லை. வன்னியர் சங்கம் வன்னியர் சங்க தலைவர் இருக்கிறாரு. அவர் எப்படி எடுபுடி மாதிரி டம்மி மாதிரி வந்து போகிறாரா? ஏதாவது அவனை பேசக்கூட விடுறதில்ல. அந்த மாதிரி தலைவரன்னு இருந்துட்டு போவோம். அவர் உயிரோடு இருக்கிறவரில் அதுதான் நம்ம சொல்ல முடியும். இருக்கிறார்ல. அப்புறம் வந்து தீரன் வந்து இல்ல யார்? அவரு ராமதாஸ் அவர்கள் ஆக்டிவா தான் இருக்காரு இப்போ. ரொம்ப முடியாத அளவுல இல்லைனாலும் வராரு, போறாரு, பிரஸ் மீட் குடுக்குறாரு, பேசுறாரு, நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாரு. இப்போ அப்படி வாய்ப்பு இருக்கும்போதே என்ன சொல்றாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்றைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ராமதாஸ் அவர்கள் வழியில நடப்பேன். அவர் கனவை நிறைவேற்றுவது தான் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்றாரு. அவருடைய கணவன் நான் ஊர்த்தாலியா இருக்கிறதுக்கு, எங்கே போனாலும் சண்டை இருக்குது, ஊடு கொளுத்துறது, இதுதானே அவன் செஞ்சுட்டு இருந்தான். சரி ஓகே. நீ வந்து என்ன பேசுகிற என்ன பேசுகிறாரு? ராமதாஸ் குஷ்டு வந்தான் அம்மான்னு அழுகுறாம்மா. அது வந்து வளர்றான் மாதிரி. இப்போ தான் வந்து நான் சொன்னேன், நேற்று தான் வந்து தேன்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க சேலத்துலேருந்து. தேன் குடித்தா நல்லா பேச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. தேன் குடிச்சுன்னு இருக்கேன். நான் சொல்கிறது தான் சத்தியம், உண்மை. எனக்கு தெரியும், எல்லாமே தெரியுது. என்னென்ன வேலைலாம் பார்ப்பான் ராமதாஸ். அது பார்க்கட்டும். இவர் வந்து ராமதாஸ் வந்து அவங்க அன்புமணியை வந்து ஒரு உண்டு இல்லைன்னா ஆக்கிடுவாங்க. அதெல்லாம் நீங்கள்லாம் இது பண்ணாதீங்க. அவன் சாவறதுக்குள்ள இவனை உண்டு இல்லைன்னா சாவடிச்சே போட்டுருவான். இவன் அராஜக பேர் வழி அந்த மாதிரிலாம் பண்ணுறான்ல, அம்பலமாகுது இல்லை. இப்போ அன்புமணி யாருன்றது அம்பலமாகுது. அம்மாவை அடிக்கிறான், அப்பாவை அடிச்சிட்டான். இவனுக்கு 2 பேரும் வேணும்னா காலில் விழுந்து வலது கால் இடது கால் இல்லைன்னா அப்படியே காலை வாரி விட்டு அவனே சாவடிக்க வேண்டியது தானே. அப்புறம் வந்து கையெழுத்து போகிறவர் இன்னும் அப்போனா யார்கிட்ட பவர் இருக்குது? சரி, நீ தலைவர் தானே. யார் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது? நீ தலைவராக இருக்கும்போது கூட்டணிக்கு போகிற. நீ எத்தனை 2022ல் நீ தலைவர். யார்கிட்ட போய் கெஞ்சினீங்க? அந்த பொண்டாட்டியும் புருஷனும் யார்கிட்ட? ராமதாஸ். ஏன் போய் கேட்குறீங்க? நிறுவனர், அவர் ஒப்புதல் வேணும். அதனால தான் அங்கே போய் உழுந்து கும்பிட்டு கேட்குறீங்க. கரெக்டுங்களா? அப்புறம் இப்போ பவர் எங்கே இருக்குது?
சட்டம் எங்கே இருக்குது? அரசியல் இதில் வந்து நீங்கள் எங்கே இருக்குது? தேர்தல் கமிஷனில் வந்து வரும்போது ராமதாஸ் கிட்ட தானே இருக்குது. இது யாரும் வந்து சொல்ல மாட்றாங்க. ஒருத்தவன ஒரு கூட்டத்தை கூட்டார் 4 பேர் ரவுடி பசங்க லவோதிப்பான்னு கத்திட்டாங்கன்னா, இந்த பொறுக்கி பசங்க கத்துனதுக்காக முடிஞ்சிடுமா? சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. தேர்தல் கமிஷன் ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கப்புறம் தப்பு நடந்தா சுப்ரீம் கோர்ட் வரலும் போவாங்கல்ல. ம். அப்புறம் இப்ப இல்ல சின்னமே கிடையாது. கட்சியே இல்ல. செல்லா காசு 2 பசங்க. இவனுக்கு வந்து இதுக்காக அடிச்சுக்கிறானுங்க. அத வந்து நம்ம பார்த்துட்டு நேரம் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லின்னு வரதான் இங்க என்னத்த வேலை இருக்குது? ஏதாவது ஒரு பிரயோஜனமான வேலை பாருங்கடா. நெறைய பணம் இருக்குதும்மா. அதனால அவனுங்க ஏதாவது பேசின்னு இருப்பானுங்க. நான் இன்னும் கூட சொல்றேன். நான் பல தடவ சொல்லியிருக்கிறேன். சொன்னது தான் சொல்றேன். வெளாம்பழம் பழுத்து வௌவாலுக்கு என்ன ஆகப்போகுது? அன்புமணி ராமதாஸும் கொழுத்து இந்த சமுதாயத்துக்கு என்ன ஆகப்போகுது? அந்த விளாம்பழத்த வௌவால்ன்ற வன்னியம் ஓட்ட நக்கி தான் பார்க்க முடியும். அது ஒண்ணும்லாம் சாப்பிட்டுலாம் பார்க்க முடியாது. நன்றி சார், நன்றி. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு ஆடிட்டர் எல்லாம் பார்த்துருக்காரு. என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத இனி அடுத்த வியாழக்கிழமை பிரஸ் மீட் குடுக்குறாரா? இல்ல இடையிலேயே பிரஸ் மீட் குடுக்குறாரா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வாங்க. இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.